ॐ ॐ नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं परितः सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरहर पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरये மகாபாரதம் துரோண பருவம் 13வது நாள் யுத்தம் நிறைவடைந்த பொழுது நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். 13வது நாள் அபிமன்யு துரோணர் ஏற்படுத்திய இந்த பத்ம வியூகத்திற்குள் நுழைகின்றான். சக்கர வியூகம் அப்படின்னு சொல்றது உண்டு, அதுக்கு பத்ம வியூகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனன் அந்த அபிமன்யு அந்த பத்ம வியூகத்திற்குள் நுழையும் பொழுது மற்ற பாண்டவர்கள் அனைவரும் ஜெயத்ரதனுடைய அந்த வரத்தினால் தடுக்கப்பட அபிமன்யுவை அந்த கௌரவ வீரர்கள் அனைவரும் சேர்ந்து பதம் செய்கின்றார்கள். துச்சாசனனுடைய புத்திரன் அபிமன்யுவனுடைய தலையில் கதையால் அடிக்க அபிமன்யு உயிரிழக்கின்றான் என்று பார்த்தோம். அபிமன்யு உயிர் இழந்தவுடன் யுதிஷ்டிரர் மிகவும் வருந்துகின்றார், புலம்புகின்றார். அர்ஜுனன் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது அப்படின்னு ஆலோசித்துக் கொண்டே இருக்கின்றார். அப்ப வேதவியாசர் யுதிஷ்டிரருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக, யுதிஷ்டிரருடைய மனதை தேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த யுத்த களத்திற்கு வருகை பெறுகின்றார். அப்ப தர்மபுத்திரர் வேதவியாசருக்கு சொல்றார், இந்த சத்ருக்கள் செய்த இந்த யுத்தமானது சரியான முறையில் தர்மமான முறையில் செய்யப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை, அதனால் என்னுடைய மனம் ஆறுதலை அடையவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வியாசர் சொல்றார், அநேக சத்ருக்களை எல்லாம் கொன்று விதிவசத்தால் அவன் 14 வயதில் அடைய வேண்டிய அந்த லோகத்தை, சந்திரலோகத்தை அவன் அடைந்து விட்டான், அதனால் நீ கவலைப்படாதேன்னு சொல்கின்றார். ஏன்னா அவன் இந்த பூமியில் தோன்றும் பொழுதே எல்லா தேவர்களும் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்ற பொழுது சந்திரன் சொல்றார், என்னுடைய புத்திரன் இந்த உலகத்தில் 16 வருடங்கள் தான் இருப்பான், அதன் பிறகு மீண்டும் என்னுடைய லோகத்தை வந்து அடைந்து விடுவான் தான் சொல்றார். இன்னும் சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கின்றது. அதனால் அபிமன்யுவும் 16 வருடங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கின்றான் என்று பார்க்கணும். பொதுவாக நமக்கு தெரிந்தவர்கள் when our near and dears, when they die, normally what happens to us? பொதுவாக நமக்கு ஒரு சோகம், ஒரு மோகம். தர்மபுத்திரருடைய விஷயத்தில் சோகம் மோகம் மட்டும் கிடையாது, அதர்மமான முறையில் அவன் கொல்லப்பட்டதால் அவருடைய மனதில் ஒரு கோபமும் இருக்கின்றது. Generally we show emotions when death happens, but then nobody enquires about death. See, what is death? இந்த மரணம் என்பது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது? ஏன்னா எல்லாரும் மரணத்தை குறித்து வருந்துகின்றோம். அப்ப இந்த உலகம் மரணமே இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட முடியுமா? யாரும் மரணத்தை அடையாமல் இருக்க முடியுமா? So generally nobody is asking, nobody questions about death. But here தர்மபுத்திரர் அந்த மரணத்தை குறித்த கேள்வி, இந்த மரணம் என்பது எவ்வாறு தோன்றியது, இந்த மிருத்யு என்பது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு அந்த கேள்வியை மகாபாரதத்தில் வியாசரிடத்தில் அவர் கேட்கின்றார். அத்திரமே சம்சய பிராப்தக குதோ சக்ஞா மிருதா இதி. When we say that somebody is dead, what does it mean? See, what is dead? கஸ்ய மிருத்யுஹு, இந்த மரணம் என்பது யார்? குதோ மிருத்யுஹு, எங்கிருந்து வருகின்றது? கேன மிருத்யுஹு இமா பிரஜாஹா, எவ்வாறு இந்த மிருத்யுவானது,
எல்லா மனிதர்களையும் அழிக்கின்றது. ஹரதி அமரசங்காஷா தன்மே ப்ரூஹி பிதாமக. ஸோ கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ தி ஆரிஜின் ஆஃப் திஸ் டெத்? மரணத்தை குறித்து நீ எனக்கு கூற முடியுமான அந்த சோகமான நேரத்தில் கூட கேட்பதாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப வேதவியாசர் சொல்றார், முன்பு இன்னும் அகம்பன அப்படிங்கிற ராஜாவிற்கு இந்த மரணத்தை குறித்து மிருத்யுவை குறித்து நாரதர் சொன்ன அதே விஷயத்தை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு ராஜா, அக்கம்பனர்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவிற்கு ஹரின்னு ஒரு புத்திரன் இருந்தான். அவன் விஷ்ணுவிற்கு துல்லியமாக யுத்தத்தில் பலம் பொருந்தியவனாக இருந்தான். அவன் சத்துருக்களால் கொல்லப்பட்ட பொழுது அந்த அக்கம்பனாலே கம்பனம்னு டர்மர் அசை, அக்கம்பனன்னு அசையாமல் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அக்கம்பனனே தன்னுடைய புத்திரன் இறந்த உடனே புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டு அவன் இந்த மரணத்தை குறித்து கூறப்பட்ட பொழுது நாரதர் இந்த மிருத்யு எவ்வாறு சிருஷ்டிக்கப்படுகின்றதுன்னு சொல்கின்றார். இன் அவர் ட்ரெடிஷன் நாம மிருத்யுன்னு சொல்றோம், ரெண்டாவது காலம்னு சொல்றோம், மூன்றாவது யமன்னு சொல்றோம். இந்த மூன்றுமே வேறு வேறு விஷயங்கள். அப்படி ஸோ அபவுட் மிருத்யு இட் இஸ் செட் ஹியர். மிருத்யுவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்பு பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சாந்தி பருவத்தில் இந்த காலத்தை குறித்து கூறுவார். அப்புறம் யமன் அப்படிங்கிறது மூன்று வேற. இப்ப கீதையில கூட இந்த மூன்று வரும். யமனை குறித்தும் சொல்வார். அப்ப காலக சர்வகரஸ்சாகம், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய காலம் மிருத்யு சர்வகரஸ்சாகம், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய மிருத்யுவாக இருப்பது கூட நானேன்னு கீதையில பகவான் சொல்றார். அப்ப இந்த மிருத்யு எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது என்ற பொழுது these things, the creation of this death, all these things, they have not happened on earth. இதெல்லாம் பூலோகத்தில் நடந்த கதைகள் கிடையாது. பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மரணத்தினால் பீடிக்கப்பட்டாலும் சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். they are not literally physical. அது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உலகத்துல அதிதெய்வதம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம்னு இந்த மூன்று இருக்கிறது. அத்தியாத்மம், அதிதெய்வீகம், அதிபூதம்னு மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. அதிபௌதிகம்ங்கிறது which is related to 5 elements. தென் அத்தியாத்மம்ங்கிறது வெரி சப்ஜெக்டிவ். அதிதெய்வம்ங்கிறது நம்மளுடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதனால இதையெல்லாம் படிக்கும் பொழுது this has exactly not happened on earth. இதே மாதிரி வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றது. அப்படி 14 உலகங்கள் இருக்கின்றதுன்னு சொல்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை மானுடர்களுடைய அறிவினால் அதை புரிந்து கொள்வதுங்கிறது கடினம். அதனால்தான் மகாபாரதத்திலோ அல்லது நம்மளுடைய வேத பாரம்பரியங்களில் நம்ம பிரம்மாவை குறித்து, விஷ்ணுவை குறித்து, ருத்ரரை குறித்து பல சம்பவங்களை எல்லாம் சொல்லும் பொழுது, பல நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த சாமானிய மனிதர்கள், இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அதை குறித்து சில நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வி கிரிட்டிசைஸ். அது ரொம்ப நகைச்சுவையாக எல்லாம் நம்ம சொல்றோம். பட் the end of the day is it is very difficult to understand this creation. இந்த சிருஷ்டியில் இதெல்லாம் எப்படி படைக்கப்படுகின்றது என்பது மனிதர்களுடைய மூளைக்கெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கின்றதுங்கிறத உண்மை. Therefore, so people may say anything about these traditions, this culture, all that. But இதெல்லாம் என்ன இருக்கிறது? சிருஷ்டியில இது இருக்கின்றது. Now we say that Brahma has created this world. According to the Hindu tradition, see, Brahma is the creator. Now there are so many people, they may not accept that theory. Now we are not worried about all that. But this is what it is said in our Vedas. இப்ப பிரம்மா எல்லா உயிரினங்களையும் சிருஷ்டித்த பிறகு, இப்ப சிருஷ்டின்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்கணும்? லயம்னு ஒண்ணு இருக்க வேண்டும், சம்ஹாரம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். சிருஷ்டிக்கு வரும் ஸ்திதி மட்டும் கிடையாது, சிருஷ்டிக்கு சம்ஹாரமும் இருக்க வேண்டும். So it is said that he thinks about samhara. இது அவர் எப்படி தியானம் பண்ணார், சம்ஹாரத்தை குறித்து என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அது பிரம்மனுடைய சக்தியை பொறுத்தது. அதை நம்மளுடைய மனிதனுடைய மூளையினால் அந்த பிரம்மதேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றதுங்கிறது நம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இட் இஸ் ஈஸிலி just we can comment, we can hilariously we can cut jokes on all that, but then really we do not know what power Brahma possesses. Then it is said when he was thinking about
a fire appeared before him. ஒரு அக்னி ஜுவாலை ஒன்று பிரம்மதேவருக்கு முன்பாக தோன்றியது. இப்ப சொன்ன உடனே என்ன பண்ணுவார்கள், இதை புரிந்து கொள்ள முடியாது. பிகாஸ் இது வந்து பூமியில இப்ப நாம நினைச்ச உடனே உங்க முன்னாடி ஒரு அக்னி ஜுவாலை வருமா, அப்படி வராது. இது வந்து பிரம்மதேவருக்கு பிரம்மலோகத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். அதுல இருந்து ருத்ரர் தோன்றினார். ருத்ரர் வந்து சமுதாய மூர்த்தி. அப்ப அந்த ருத்ரர் பிரம்மதேவரை பார்த்து கேட்கிறார், இந்த உலகை படைத்த நீங்களே இதெல்லாம் சமுதாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கருணை கொள்ள வேண்டும் அப்படின்னு ருத்ரர் சொன்ன உடனே அந்த ருத்ரர் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால் சொல்றார், நான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் சிருஷ்டி செய்திருக்கின்றேன். இருந்தாலும் கூட பூமியினுடைய பாரமானது அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் பூமி மாதாவே இந்த பூமியின் சிருஷ்டி மட்டும் இருக்கக்கூடாது, சமுதாயமும் இருக்க வேண்டும். தோன்றக்கூடிய உயிர்களுக்கு அழிவு என்று ஒன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நீதி ஒன்று இருக்கின்றது. திஸ் இஸ் தி நீதி ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்காக நம்ம மிருத்யுவை சிருஷ்டித்தே ஆக வேண்டும்னு ருத்ரரிடத்தில் சொல்கின்றார். இந்த ருத்ரர் இஸ் தி அல்டிமேட் காட். ருத்ரர் டசன்ட் டைரக்ட்லி டெஸ்ட்ராய் எனிதிங். பட் அவர் வந்து சமுதாய மூர்த்தி, சமுதாயத்திற்கு ருத்ரர் அதிஷ்டானமாக இருக்கின்றார். அந்த ருத்ரரிடத்தில் சொல்லிவிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மதேவர் மிருத்யு அப்படிங்கக்கூடிய ஒரு தேவதையை சிருஷ்டி பண்றாரு. ஸோ ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் இட் இஸ் a feminine deity. அதனால மிருத்யுங்கிறது என்ன அர்த்தம், ஒரு தேவதை. அந்த மிருத்யு தேவதையை சிருஷ்டி பண்ணி நீ உயிர்களை எல்லாம் சமகாரம் செய்யணும்னு அந்த மிருத்யு தேவதை என்ன சொல்றாள் அப்படின்னு, இந்த உலகத்துல எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய சொல்றேன், என்னை படித்து எல்லோருடைய பிராணத்தையும் வாங்கணும்னு சொல்றியே, எல்லோருடைய உயிரையும் எடுக்கணும்னு சொல்றியே, இந்த உயிரை எடுக்கக்கூடிய வேலை எனக்கு எதற்கு கொடுக்கணும்? அதனால even though you created me, but then I cannot just do what you say. நீ செய்யறது என்னால, நீங்க சொல்றது என்னால செய்ய முடியாதுன்னு categorically she refuses to do what Brahma said. அப்படி ஸோ கிட்டத்தட்ட அப்பா பேச்ச கேட்காத பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. அப்படி இது செய்யவே முடியாதுன்னு. ஸோ there is a description about that மிருத்யு. அது வந்து கருப்பாகவும் மஞ்சள் சிகப்புங்கிற அந்த மூன்று நிறங்களுடைய, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் கலர்ஸ். இந்த மூன்று நிறங்களுடைய ஒரு சேர்க்கையில் ஒரு அழகான ஒரு மிருத்யு தேவதையை பிரம்மா சிருஷ்டி செய்து அந்த சம்ஹாரம் பண்ண சொன்னா அவ பண்றது இல்லை. தென் ஷி கோஸ் அண்ட் த சிவியர் பெனன்ஸ். அவள் வந்து எத்தனையோ பத்ம வருடங்கள் தவம் செய்த பொழுது கடைசியில் பிரம்மா மீண்டும் அவளிடத்தில் தோன்றி, அம்மா நீ எவ்வளவு தவம் செய்தாலும் கூட இட் இஸ் இன்னவிட்டபிள். கிரியேஷன் ஒன்று இருந்தா அதுல சிருஷ்டியில் இருக்கக்கூடியதுல எல்லாரையும் அழிக்க வேண்டியதுதான். உனக்கு ஒரு வரம் தர்றேன். See, you will not incur any sin by destroying the people. மனிதர்களுடைய உயிரை பிராணனை எடுக்கிறதால உனக்கு எந்த ஒரு பாபமும் வராது. பிகாஸ் யூ டோன்ட் டூ இட் இன்டென்ஷனலி. ஸோ அதனால உனக்கு எந்த ஒரு பாபமும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய உயிரை எடுப்பதற்கு two people will assist you. Don't worry. Yamadharmaraja also will assist her. And I will send so many, see, people will be overpowered by so many diseases. Why are you worried? அதனால நிறைய வியாதிகள் என்ன பண்ணும், மனிதர்கள் அழியறதுக்கு என்ன பண்ணும், வியாதிகளே துணையாக இருக்கும் அப்படின்னா ஜென்ரலி பீப்புள் ஆஸ்க். நம்ம உலகத்துல எவ்வளவு வியாதிகள் இருக்குன்னா நம்ம நேர மெடிக்கல் ஷாப் போய் எவ்வளவு மருந்து இருக்குன்னு கேட்டோம்னா அவ்வளவு வியாதிகள் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மெடிக்கல் ஸ்டாக் எவ்வளவு ஸ்டாக் மருந்துகள் வச்சிருக்கிறாரோ அதுல போட்டு வச்சிருந்தா அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு 2000 மருந்து இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2000 விதமான வியாதிகள் எல்லாம் இருக்கின்றது. ஸோ ஜென்ரலி பீப்புள் வில் பி their disease will cause their death. You will not directly incur any sin. அவ சொல்ற அது மட்டும் கிடையாது, மனிதர்களுடைய அழிவிற்கு அவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய காமம், குரோதம், லோபம், அப்புறம் ஒருவருக்கு மேல் ஒருவர் இருக்கக்கூடிய பொறாமை, இதுவே என்ன பண்ண திஸ் itself should as a death. அதுவே ஒரு மிருத்யுவாகவும் அவர்களுக்கு இருக்க வேண்டும்னு சொன்ன உடனே ஃபைனலி she accepts it. See, this is how மிருத்யு was created. இவ்வாறு மிருத்யுவானவள் பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டு தனிப்பட்ட எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தோன்றக்கூடிய எல்லா உயிர்களையும் அழிக்கக்கூடிய அதுவும் ஒரு தர்மம். அப்ப சிருஷ்டி ஒரு தர்மம்னு என்ன ஆயிடுறது, சம்ஹாரமும் என்ன ஆயிடுறது, ஒரு தர்மம் ஆகின்றது. அதனால எப்படிப்பட்ட இருந்தாலும் அவதாரங்களாகவே இருந்தாலும் கூட இந்த உலகில் என்ன
ஒண்ணு எடுத்துட்டோம்னா உடல்னு ஒண்ணு எடுத்துட்டா என்ன ஆயிடும்? அதனால மரணம்னு ஒன்று இருக்கும். அதனால நீ மரணத்தை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவரு திருப்பி தர்மபுத்திரர் வேதவியாசர் இடத்தில் கேட்கிறார், இந்த லோகத்தில் வந்து எவ்வளவோ ராஜ ரிஷிகள், நாட் ஆர்டினரி கிங்ஸ், தோஸ் ஹூ ஆர் கிங்ஸ் லேட்டர் தே பிகம் கிரேட் ரிஷிஸ். ராஜாக்களாக இருந்து எவ்வளவோ ரிஷிகளாக எல்லாம் ஆகியிருக்கு, ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜ ரிஷிகளுக்கெல்லாம் இதே மாதிரிதான் மரணம் சம்பவித்ததா? எந்தெந்த ராஜ ரிஷிகள் எல்லாம் எப்படித்தான் மரணம் அடைந்தார்கள்னு உடனே அப்ப நிறைய இந்த நாரத பர்வதர் கதை, இந்த தேவர் ட்வின் ரிஷிஸ்ன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். எப்படி அஸ்வினி குமாரர்கள் மாதிரி அதே மாதிரி நாரதருங்கிறது ஒரே ரிஷி கிடையாது. இந்த நாரதர் அந்த பர்வதர் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு ராஜா சுஞ்சயன்னு ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவிற்கு ஒரு பெண் உண்டு. அந்த பெண் விஷயத்தில் இந்த நாரதருக்கும் பர்வதருக்குமே ஒரு விரோதம் ஏற்பட்ட கதைகளை எல்லாம் மகாபாரதம் சொல்லும். அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமான கதைகள். பட் இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதைகள். சோ அந்த சுஞ்சயனுடைய கதைகளை எல்லாம் சொல்லி அந்த சுஞ்சயனுக்கு எவ்வாறு நாரதர் வந்து ஒரு புத்திரனை வரமாக கொடுத்தாருன்னு ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்கும் அந்த கதைகள் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு சொல்றோம்ல மிடாஸ் டச்னு சொல்றோமே, யூ டச் எனி திங் தட் டர்ன்ஸ் இன்டு கோல்டுங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ராஜா வந்து தனக்கு பிறக்கக்கூடிய புத்திரன், ஏன்னா அவன் எதை தொட்டாலும் தங்கமாகணும்னு கேட்பான். அல்டிமேட்லி பிகாஸ் ஆஃப் தட் he was killed. அவன் வந்து மரணத்தை சந்திக்க நேருகின்றது. அங்கிருந்து ஆரம்பிச்சு உலகத்தினுடைய முதல் அந்த க்ஷத்திரிய ராஜாக்கள் எல்லோரும் எவ்வாறு மிருத்யுவினுடைய வசத்தில் ஆனார்கள்ங்கிறதுக்காக பௌரவர் இந்த புரு வம்சத்திலிருந்து ஆரம்பிச்சு ரிஷிபி சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமருடைய பெருமையெல்லாம் இங்க சொல்றார். ராமருடைய பெருமையெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட ராமரும் கூட மரணத்தை அடைந்தார். பகீரதனுக்கு மரணம் ஏற்பட்டது. திலீபன், மந்தாதா, யயாதி, அம்பரீஷன், சஷபிந்து, கயன், அப்புறம் ரந்திதேவனுடைய கதைகளை எல்லாம் சொல்லி, ரந்திதேவனுடைய கதை பாகவதத்துல வரும். தியாகத்திற்கு அந்த கதைகளை எல்லாம் நம்ம சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லி பரதனுடைய கதை வரைக்கும் சொல்லி கடைசியில் பரசுராமர் அவரையும் சொல்லி பரசுராமர் நரிஷ்யத்தையும் சொல்றார். அது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்படி ஈவன் பரசுராமருக்கு கூட உண்டு, பரசுராமருக்கு கூட மரணம் என்பது உண்டு. அதனால இந்த லோகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, இந்த லோகத்தில் உடல்னு ஒண்ணு எடுத்தால் மரணம் என்பது சம்பவிக்கும். அதனால இதை கேட்டுட்டு ரொம்ப பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். this is how this world is. But then I always say that we should only know how to live. So not only leaving this body is also an art. அதனால எல்லோரை போன்றும் சாதாரணமாக எல்லா வியாதிகளினாலும் காமக்ரோதங்களினாலும் பீடிக்கப்பட்டு இறக்காமல், man should, there should be, we should leave this body in a most dignified way சொல்வேன். மரணத்தை கூட நாம் ரொம்ப மரியாதையாக நாம் சந்திக்க வேண்டும்ங்கிறதுக்காக கூட, இல்ல மரணத்தை வெல்வதற்கு கூட நம்மளுடைய சாஸ்திரங்களில் எவ்வளவோ உயர்ந்த ஞானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதெல்லாம் சொல்லி நீ இவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், நீ வந்து அபிமன்யுவை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். 10,000 க்ஷத்திரியர்களை ஒரே நாளில் கொன்று வீர மரணத்தை அபிமன்யு அடைந்து அவன் சொர்க்கலோகத்தை அடைந்து விட்டான் சொல்லி, எவ்வளவோ வருடங்கள் தியானம் செய்து சுத்த அறிவியினால் எந்த லோகத்தை மகா யோகிகள் எல்லாம் அடைகின்றார்களோ அந்த லோகத்தை அவன் அடைந்து விட்டான். ஆகவே அவனுடைய மரணத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உடனே அதே நேரத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனர்களும் இந்த சம்சப்தக்கர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள்னு சொன்னேன். அவனை திசை திருப்பதற்காக தானே, அர்ஜுனனை திசை திருப்பணுங்கிறதான துரோணருடைய நோக்கமே. அப்ப அவர்கள் யுத்தம் செய்துவிட்டு வரும்பொழுது அர்ஜுனனுக்கு இன்னும் அவனுக்கு அபிமன்யு இறந்து விட்டான்ங்கிற அந்த செய்தி தெரியாது. அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்தில் கேட்கிறான், எனக்கு ஏதோ மனதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது, மனதில் சஞ்சலம் ஏற்படுகின்றது, சொல்ல முடியாமல் என்னை அறியாமலேயே என்னுடைய கண்களில் இருந்து கிருஷ்ணா ஜலம் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை என்னுடைய அண்ணாவிற்கு தர்மபுத்திரருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா இதெல்லாம் அவர்களுக்கு இன்ட்யூஷன். உடனே கேட்ட உடனே கிருஷ்ணர் அப்படியே மொழிக்கிறார், இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு. பை த டைம் he is the Lord, you would have known everything. வியக்தம் சிவம் தவ பிராதுஹு சாமான்யஸ்ய பவிஷ்யதி சாமாத்தியஸ்ய பவிஷ்யதி. அதனால யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யுவர் பிரதர். யுதிஷ்டிரருக்கெல்லாம் ஒன்றும் எல்லாருமே சௌரியமா தான் இருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் எந்த கெடுதலும் நடக்கல. மாசுச்சக நீ கவலைப்பட வேண்டாம்,
கிஞ்சித்தேவ அந்நியத்தர் அனிஷ்டம் பவிஷ்யத்தை. ஆனா அங்க ஏதோ அனிஷ்டம், உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் அர்ஜுனா ஏதோ நடந்திருக்கின்றது அப்படின்னு லேசா என்ன பண்றாரு அப்படின்னு. He is just preparing the mind of the Arjuna and he just takes him to that place. When Arjuna goes there, there he sees the body of the Abhimanyu. எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தால் என்ன, யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான உடல்கள் வந்து அங்கே மடிந்து போய் கிடந்திருந்தாலும் கூட when it is his own son, அந்த புத்திர சோகம்ங்கிறது என்ன இருக்கும், அது இருக்கதான் இருக்கும். இதெல்லாம் வந்து இட் இஸ் இன்னவிட்டபிள் அண்ட் எர்த் அப்படின்னு. பிகாஸ் மனிதர்களுடைய மனம்ங்கிறது எப்பொழுதும் சோக மோகங்களால் மூடப்பட்டதுதான். உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அப்பதான் கேட்கிறாரு அப்படின்னா பீஷ்மர், சாரி பீமன், அப்புறம் தர்மபுத்திரர், இவர்கள் எல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் சாத்திக எல்லாரையும் பார்த்து அப்படின்னு, நீங்கள் இத்தனை பேர் இருந்தும் கூடவா என்னுடைய புத்திரனை உங்களால காப்பாற்ற முடியவில்லை? உங்க எல்லோருக்குமே தெரியும் அவனால் அர்ஜுன துரோணாச்சாரியரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பத்ம வியூகத்திற்குள் அவனால் நுழைய முடியும்னு தெரியும். அவனால் அந்த பத்ம வியூகத்திலிருந்து வெளியே வர முடியாதுங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நீங்கள் அவனை காப்பாற்ற வேண்டாமா? உங்களுக்கெல்லாம் எதற்கு கவச்சம்? உங்களுக்கெல்லாம் என்ன ஆயுதங்கள் எல்லாம் எதற்கு? அதனால இதெல்லாம் வீண் அலங்காரம். எல்லாருமே சமமாக நான் ஒரு நாள்ல கொண்டுடுவேன், 2 நாள்ல கொண்டுடுவேன், 3 நாள்ல கொள்வேன். Theoretically you all talk about your glories, but when it comes a practical, அது நேரடியாக ஒரு யுத்தம் செய்யும் பொழுது உங்களால் என்னுடைய புத்திரனை கூட காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. he just takes them apart. அப்ப மௌனமா இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல என்ன சொல்ல முடியும் யுதிஷ்டிரால கூட? கடைசியில் யுதிஷ்டிரர் சொல்றார், அப்பா நாங்க எல்லாம் முயற்சி செய்தோம், ஆனா மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது தெய்வ சக்தின்னு உனக்கு தெரியும். ஜெயத்ரதன் அன்றைய ஒரு நாள் அவன் வந்து சிவனிடத்தில் வாங்கிய அந்த வரத்தினால் எங்கள் எல்லோரையும் அந்த பத்ம வியூகத்திற்குள் செல்ல முடியாதபடி தடுத்து விட்டு எங்களை ஜெயித்து விட்டான். இது வந்து ஜெயத்ரதன் வாங்கிய அந்த வரம். அதனால எங்களால் அபிமன்யுவை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஆனால் அபிமன்யு கோழை மாதிரி சாகல. அபிமன்யு எல்லோரையும் எதிர்த்து அவன் யுத்தம் செய்து கடைசியில் அதர்மத்தினால் எல்லோராலும் அடிக்கப்பட்டு வீழ்ந்தான்னு சொன்ன உடனே the moment he hears ஜெயத்ரத was the cause. ஜெயத்ரதனால் அபிமன்யு வீழ்த்தப்பட்டான் அப்படிங்கக்கூடிய அதை கேட்ட உடனே then out of anger, instinctively or impulsively, out of impulse, சடனா என்ன பண்றாரு அப்படின்னா he just takes a பிரதிஜா. அங்கே ஒரு சத்தியம் எடுக்கிறான். சத்தியம் வக பிரதிஜானாமி ஷோரஸ்மி ஹந்தா ஜெயத்ரதம். இங்க இடத்துல எல்லாரும் எதிர்க்கையுமே எல்லாருமே இருக்கிறார்கள். எல்லாரும் எதிர்க்கே சத்தியம் செய்யறா, நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்குள்ள, தட் இஸ் ஆன் தி 14th day of the war, சூரிய அஸ்தமனம் ஆறதுக்குள்ளாக ஜெயத்ரதனை நான் வீழ்த்துவேன். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் ஜெயத்ரதனை வீழ்த்த முடியாவிட்டால் நானே அக்னி பிரவேசம் செய்து என்னை நானே மாற்றிக் கொள்வேன்னு என்ன பண்ணிட்டார். இது சத்தியம்னு எல்லார் எதற்கையும் சொல்லி முடிந்த உடனே the moment it was uttered, Krishna also takes his Panchajanyam and then he just blows his conch. See, the moment this pradigna was heard, இந்த அர்ஜுனனுடைய பிரதிஜை நாளைக்கு சாயங்காலத்திற்குள்ள ஜெயத்ரதன் வந்து கொல்லப்படுவான் அப்படிங்கறது கேட்ட உடனே, இதெல்லாம் அன்னைக்கு ராத்திரி தானே, இது 13வது நாள் ராத்திரி தானே இதெல்லாம் நடக்குது. இந்த செய்தி கௌரவர்களுடைய பாசறையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய காதுகளிலும் ஒழுகின்றது. குறிப்பாக ஜெயத்ரதன் காதல் விழுந்த உடனே அவனுக்கு அங்கேயே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு. உடனே அங்கேயே ஜெயத்ரதன், ஏன்னா அர்ஜுனனே இப்படி ஒரு சபதம் எடுத்து விட்டான், அதனால நாளைக்கு நிச்சயமாக என்னுடைய உயிர் போயிடும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்விதமாக நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும்னு சொன்ன உடனே துரோணர் என்ன பண்றார், வாக்கு கொடுக்கிறார். துரோணர் ஒரு வாக்கு கொடுத்து, அர்ஜுனனால் கூட தாண்ட முடியாத ஒரு வியூகத்தை நான் நாளைக்கு அமைப்பேன். இட் இஸ் பாசிபிள், துரோணரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வியூகத்தை நான் அமைப்பேன். ஆனால் நீ பயந்தெல்லாம் ஓடி எல்லாம் ஒழியாது. உன்னுடைய கஷத்திரிய தர்மத்தோடு உன்னுடைய ஸ்வதர்மத்தோடு நீ யுத்தம் செய்ய, நாங்கள் உங்களை காக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வியூகத்தை நான் என்னால் அமைக்க முடியும். அந்த வியூகம் இருக்கிறது, பாதி வியூகம் வந்து சகட ரூபமாக இருக்கும், இன்னொரு பாதி பத்ம வடிவமாக. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு காம்பினேஷன் ஒரு பெரிய வியூகம் அடைத்த அதை அவ்வளவு சுலபமாக அர்ஜுனனால் தாண்ட முடியாது. தட் மீன்ஸ் வாட்,
சூரிய அஸ்தமனத்திற்குள்ள அர்ஜுனரால் முழுமையாக தாண்ட முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் அந்த பிரதிஜை வந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளதானே சொல்லியிருக்கிறான். ஆனா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சூரிய அஸ்தமனத்திற்குள் அர்ஜுனனால என்ன பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம வந்து தாக்கு பிடிச்சிட்டோம்னா அந்த யுத்தமே முடிஞ்சிடும். தென் அர்ஜுனா ஹேஸ் டு என்டர் இன்டு தி ஃபயர் சொல்லி அதனால அமைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்ப இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்ப கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் அங்க இருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நீ என்ன இருந்தாலும் கிருஷ்ணா ஃபீல்ஸ் இட். இவர்கள் எல்லோரும் எளிதில் ஜெயிக்க முடியாதவர்கள். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட நீ கேட்காமல் நீ இந்த முடிவை எடுத்தது, இப்படிப்பட்ட ஒரு பிரதிஜையை எடுத்தது மிகவும் தப்பானதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. அது புரியுறது அவங்களுக்கு. டெசிஷன் மேக்கிங்கிறது என்ன? இதுவரைக்கும் பாண்டவர்களிடத்தில் யாரும் கிருஷ்ணரை மீறி யாரும் எந்த முடிவும் எடுக்கல. கௌரவர்களிடத்தில் எல்லாரும் முடிவு எடுத்தார்கள். அதான் எல்லாரும் முடிவு எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு பாருங்க. Krishna never allowed anybody to take any decision because it is not something just we are just playing. See, it is the battle of life and death. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். சோ அவர்களுக்கால் இஷ்டத்திற்கு அவரவர்கள் முடிவுகளை எடுக்க முடியாது. கிருஷ்ணா ரொம்ப கண்டிப்பாக அர்ஜுனனை கண்டித்தே சொல்றாரு, யூ ஷுட் நாட் ஹவ் டேக்கன் திஸ் அண்ட் யூ அண்டர் எஸ்டிமேட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆப்பனன்ட்ஸ். நீ எதிரிகளுடைய பலவீனத்தை கூட நீ குறைத்து மதிப்பிடுகின்றாய். தீஸ் ஆர் ஆல் நாட் ஆர்டினரி பீப்புள். உன்னுடைய ஆச்சாரியர் அவர் ஒரு நாளை சாயங்காலத்திற்குள் அவர்கள் காக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்னா ஜெயத்ரதனை காப்பதற்கான எல்லா ஆற்றல்களும் அவர்களிடத்தில் இருக்கின்றன. See, not only is Drona, this Dronacharya is also protected or assisted by 6 powerful people. அபிமன்யு பதத்துல கூட ஒரு 6 பேரை பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு 6 பேரை சொல்கின்றார். There are 6 people. ஒன்று கர்ணன், பூரிஸ்ரவஸ், அஸ்வத்தாமன், தன் கர்ணனுடைய புத்திரன் ரிஷசேனன், கிருபாச்சாரியார், சல்யன். இந்த 6 பேரும் துரோணருக்கு உதவியாக இருந்து துரோணர் ஒரு வியூகத்தை அமைத்தார் என்றால் உன்னால் எப்படி சூரிய அஸ்தமனத்திற்குள் அந்த வியூகத்தை உடைத்து உன்னால் எப்படி அவனை ஜெயிக்க முடியும்? நீ இதை ஆலோசிக்க வேண்டாமா? சோ நமக்கு வீரம் இருக்குங்கிறதுக்காக நம்மால முடியுங்கிறதுக்காக ஆலோசனை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது. See, we should not take such a decision impulsively. அதனால வாழ்க்கையில கூட எப்பொழுது எல்லா முடிவுகளையும் என்ன பண்ணணும், ரொம்ப ஆலோசித்து. See, whenever we take any decision, it has a long consequences. See, பொதுவாக நம் முடிவுகளை எடுக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் குறித்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த மாதிரி விளைவுகள் இது கொண்டு போய் விடும். அதனாலதான் எப்பொழுது என்ன சொல்றோம், before we take a decision we should always guided by some elderly people, some wise people. If a disciple has to take a decision, he has to ask his guru. அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம் வாழ்க்கையில முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறது. அதுக்காக கிருஷ்ணன் நீ பக்கத்துல இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்ப பக்கத்துல இருக்கேன்னு தெரியறதா இல்லையா? பக்கத்துல இருக்கேன்னா நீ பக்கத்துல இருக்கேங்கிறதுனால நான் முடிவு சொல்றதை கேட்டு பக்கத்துல இருக்கோம்னு கேட்கணுமா இல்லையா? See, it is very easy to say, கிருஷ்ணா நீயே பக்கத்துல இருக்கியா சொல்லுவான். அர்ஜுனன் அதையும் சொல்லுவான், பக்கத்துல இருக்கிறேன்னா இல்லையா? Then you should ask me. Sometimes people take all the decisions and they do enough damage. Having done all damages, if you go and ask what is the use, அதுக்கப்புறம் போய் நம்ம ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது. Therefore, in every moment, we should exercise extreme control when we take major decisions, because that decision which he took is not an ordinary decision. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு முடிவு கிடையாது. It can affect the entire world. It can completely, totally, it will turn against them. Because ஒரு நாள் வந்து இப்ப கிரிக்கெட்ல கூட அப்படிதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5ஆவது நாள் ஒரு நல்ல 11 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னா டிரா எப்படியோ அந்த மேட்சை சேவ் பண்ணணும்னா பண்ண மாட்டாங்களா? இது அவங்களுக்கு there is nothing to lose for them. அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்ப அவங்களுக்கு வந்து அது காப்பாத்தினா போறதுங்கிறது தானே. இப்ப அவங்களுக்கு அர்ஜுனனை ஜெயிக்கணும்ட்டு கூட இல்லை, ஜெயிக்கிறதுனா காப்பாத்தினால் போதும். So they will not try to conquer Arjuna. They will only try to protect Jayadratha. See, then when Dronar மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது அது ரொம்ப சுலபமாயிடும்னு என்ன பண்றாரு,
சொன்ன உடனே அர்ஜுனன் சொல்றான், சத்தியனச்ச ஷப்பே. ஐயோ, நான் சத்தியம்னு. இன்னும் இவர்கள் இது வேற ஒரு பெரிய பிரச்சனை. இவர்களுக்கு அந்த சத்தியம், நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சத்தியம் பண்றோம், எதை பற்றியாவது கவலைப்படுறோமா? பட் ஃபார் தட் இட் இஸ் நாட் லைக் தட். இது வேர்டு நம்ம சாதாரண சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். பட் வேர்ட் சத்தியம் has such a tremendous power. It is uttered, then it should not be taken back. சத்தியனச்ச ஷப்பே. See, I have already promised. அர்ஜுனன் சொல்றான், அமிர்தம் ஆளது. அது மட்டும் இல்லாம என்னுடைய காந்திபத்தின் மீது வேற என்ன பண்ணிட்டேன், நான் என்னுடைய காந்திபத்தின் மீது வேற நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்படியே ஏதோ கிருஷ்ணா நீ கவலைப்படாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்னுடைய கை வன்மையை நீ பார்ப்பாய். என்னுடைய காந்திபத்தினுடைய வன்மை யார் எதற்கு சொல்றான் பாருங்க. கிருஷ்ணனுடைய காந்திபத்தினுடைய வன்மையை நீ பார்ப்பாய். எதிரிகள் எல்லாரும் பிளக்கப்பட்டு விடுவார்கள். எனக்கு சமமாக உலகில் எந்த வில்லாதையும் நிரூபிப்பேன். நாமே நம்முடைய தற்பெருமை பின்னாடி ரொம்ப சம்பவங்கள் எல்லாம் வரும். கடைசியில அர்ஜுனன் விழும் பொழுது பீமன் கேட்பான், ஒவ்வொருத்தர் விழும் பொழுது காரணத்தை கேட்பான். திரௌபதி விழுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் அதை வரும்போது சொல்றேன். அது ஒரு 7-8 வருஷம் கழிச்சுதான் வரும். நான் இப்ப கவலைப்பட வேண்டாம். அது முடிக்கும் போது இன்னொரு 4-5 வருஷம் ஆயிடும். திரௌபதி ஏன் முதல்ல விழுந்தால், அப்புறம் ஏன் சகாதேவன், அப்ப அர்ஜுனனுக்கு சொல்லுவோம். அர்ஜுனனுக்கு எப்பொழுதுமே தனக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த ஒரு வில்லாளியும் இல்லைங்கிற ஒரு சின்ன மமதை அவனுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி அந்த மமதையும் போன உடனே தெரியும் போனோம். அந்த மமதையினால வீழ்ந்தார்கள் உங்க அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அப்படி திரௌபதிக்கு சொல்வார். அப்படி திரௌபதிக்கு அர்ஜுன எல்லாரை காட்டிலும் அர்ஜுனிடத்தில் ஒரு தனியான ஒரு அபிமானம் இருந்தது. She loved Arjuna the most. அப்ப அந்த இடத்துல அதனால இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. Finally she gave that அபிமானம் also. That is the beauty of it. அவளுக்கு அந்த அபிமானம் அப்படி ஆசையே இல்லாமல், அதான் மகாபிரஸ்தானம். கடைசியில சொர்க்க ஆரோகணத்துல பருவத்துல 18வது பருவத்துல அது வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிமானம் இருந்தது. அப்ப பீமன் விழுந்துட்டு கேட்பான், அப்ப நான் எதனால விளையாடுறேன்னு நீ சாப்பிடும் போது யாரை பத்தியுமே கவலைப்படலைன்னு சொல்வாரு. When you are eating, you never worried about anybody. You never even asked the other person. நீ சாப்பிட்டேன்னு கூட நீ கேட்டதே கிடையாது. அதுவும் ஒரு காரணம். That means he had that abhimana for that food. He dropped that abhimana. தர்மபுத்திரர் கடைசி வரைக்கும் அவர் விழல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வாழும் பொழுது தாங்கிற அபிமானம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எங்கேயோ ஒரு அபிமானம் இருக்குது. மகாபாரதம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் தான் வேணும். பிகாஸ் அதர்வைஸ் we simply say அதனால விழுந்தார்கள்னு பொதுவாக சொல்வார்கள். பட் I always feel that when that abhimana was dropped, they fell down. அதனாலதான் அவருக்கு அப்படிதான் விழுந்தார்கள்னு நாம எடுத்துக்கிட்டு, that adds some dignity, some glory to those characters. இல்லைன்னா எல்லாரும் போல அபிமானத்தால விழுந்தார்கள், அப்புறம் மற்றவர்களுக்கும் இந்த கதாபாத்திரங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாது. இங்கே அவன் சொல்றான், எனக்கு சமமாக இந்த உலகத்தில் வில்லாடி யாருமே நாண்யம் தனுர்தரம் லோகே மன்சதே மத்சமம் யுதீர். ஏன்னா எனக்கு சமமாக வில்லேந்திய வீரர்களில் இந்த பூமியில் யாருமே இல்லை. கிருஷ்ணர் அப்படி சைட்ல பார்த்திருப்பார். ஓ அப்படி கிருஷ்ணர், அப்புறம் கிருஷ்ணர் கையில் அவருக்கு சாரங்க பாணியா இல்லையா அப்படின்னு அப்படி கிருஷ்ணர் பார்த்திருப்பார். உனக்கு உள்ள அவ்வளவு அகங்காரமானு அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருக்கு. உடனே சொல்றான், துவம் ஜெயந்தா ரிஷிகேஷ கிம் நு ஸ்யாத் அஜிதம் மயா தவ பிரசாதாத் பகவன் கிமஸ்தீரணே மம அப்படின்னு. ஆல் செட் அண்ட் டன். ஏன்னா பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே கூனி குறுகி, துவயாச்ச எந்தா ரிஷிகேஷர், என்னுடைய காண்டியும் இருக்கட்டும், என்னுடைய திறமையெல்லாம் இருக்கட்டும், கடைசியில என்னை வழி யார் அப்படின்னு, ஆர் யூ நாட் லீடிங், நீதான் என்னை வழி நடத்துகின்ற, கிம் சியாத் அஜிதம் மயா, நீயே என்னை வழிநடத்தும் பொழுது இந்த உலகத்தில் என்னால் வெல்ல முடியாதது என்று என்ன இருக்கின்றது? வாட் ஐ கேன் நாட் கான்குயர் இஃப் யூ ஆர் ஆன் மை சைடு. தவசாதாத் பகவான் கிம்வஸ்தித் ரணே மம. அதனால உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கும் பொழுது என்னால் ஜெயிக்க முடியாதது என்ன. He puts all the onus on Lord head.
கடைசியில தன்னுடைய சாவும், தன்னுடைய தான் எடுத்துக்கொண்ட பிரதிக்கு சத்தியம் கீர்த்தம் எல்லாம் முழு பாரத்தையும் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் என்ன சொல்வார், இவ்வளவு ஒரு பெரிய பாரத்தை நீ எடுத்து உன்னுடைய தோல்ல வச்சிருக்க கூடாது. ஏதோ தெரியாம இப்ப என்ன பண்ற, அந்த பாரத்தை எல்லாம் எடுத்து என்ன பண்ற, பகவான் உன்னுடைய தோல் இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கிறதால உன்னுடைய தோளில் தூக்கி வச்சிருக்கு. இட் இஸ் பெட்டர். If somebody can, bear more burden than it is better shift all your burden in their shoulders. அப்படிதான் a disciple, a devotee, should live, in the God consciousness. தான் அர்ஜுனா சொல்றாரு. அதனால அபிஷக்கியம் கிரியை கேஷ கிம் ஜானன் மாம் விகர்ஸ். ஆனால் நீ என்னை கோவப்படாத, என் மேல கோவப்படாத, ஏன்னா என்னை நீ வெறுத்துடாது, அதனால நீ எதுவும் பண்ணிடாது. ஏன்னா நீ இருக்கேங்கிற தைரியத்துல நான் என்ன பண்ணிட்டேன், நீ இருக்கேங்கிற தைரியத்துல நான் இதை சொல்லிட்டேன் சொல்லுவோம். நல்ல நல்ல ஸ்லோகங்கள் இருக்கு. துருவம்பை பிராமணோ சத்தியம், துருவோ சாதுசு சந்நிதி, ஸ்ரீ துருவாச்ச யக்னேஷு, துருவோ நாராயணோ ஜெயக. ஞானிகளுக்கு சத்தியம்ங்கிறது எவ்வளவு நிச்சயமானதோ, சாதுக்களுடைய சன்னதி, நல்ல சாதுக்களுடைய தர்சனத்தை பார்த்தாலே அது எப்படி ஒரு நீடித்த ஒரு நன்மையை நமக்கு கொடுக்குமோ, யஜ்யம்னு பண்ணாலும் எப்படி மகாலட்சுமி பிரத்யட்சம் ஆவாடும், அதே மாதிரி நாராயணர்னு ஒருத்தர் இருந்தால் எப்படி தோல்வின்னு இருக்க முடியும். துருவோ நாராயணோ ஜெயர், அழகாக இருக்கிறார். நாராயணர் பகவான் ஒருத்தர் இருந்தார், ஜெயம்னு என்ன இருக்கும், ஜெயங்கிறது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றார், அதனால நீ என்ன பண்ண பகவான் கிருஷ்ணா, ரொம்ப அழகா இருக்கும் ஸ்லோகம், போய் நம்ம நிம்மதியா தூங்கிட்டு நாளைக்கு காலையில என்னை எப்படி காப்பாற்றணுங்கிறத பத்தி நல்ல ஆலோசனை பண்ணு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஓட்ட உடசலான ரதத்தையே கொண்டு வராது அப்படின்னு. டுமாரோ இஸ் வெரி ஸ்பெஷல் டே. கிருஷ்ண காரியம் ஹி மகத் உத்திரகம், ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் கமாண்ட்ஸ் அப்படி. அதனால டெய்லி யுத்தம் பண்ற மாதிரி பண்ணாத, டெய்லி கொண்டு வர மாதிரி நீ அதே இதை கொண்டு வந்துடாத. சொல்றார் ததா காரியம் துவயா கிருஷ்ண, யூ ஷுட் டு சம்திங் வெரி ஸ்பெஷல். காரியம் ஹி மகத்யுத்யுதம், யூ ஷுட் புட் ஃபோர்த் லாட் ஆஃப் எஃபர்ட் கிருஷ்ணா டு சேவ் மீ. நீ என்னை காப்பாற்றுவதற்கு நாளைக்கு நிறைய முயற்சி பண்ணணும். அதனால நல்ல ப்ரிப்பரேஷனோட நல்ல ரதத்தோட எல்லாம் நீ வான்னு சொல்லி போய் நீ தூங்கு அப்படின்னு சொல்லு. எதா ரஜினியும் கல்பிதசியா தத்தோ ரதோ மம்மா. அதனால இன்னைக்கு போய் தூங்கிட்டு எப்படிப்பட்ட ரதத்தை சிருஷ்டி செய்து நாளைக்கு கொண்டு வரலாங்கிறத பத்தி மெதுவா நீ போய் ஆலோசனை பண்ணிட்டு இவ்வளவு நல்லா இருக்கு. So he puts everything on the head of the God. தேஜோமேன்ஜி சொல்லுவாரு, ஹெட் ஆஃப் மிஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்வாரு. அதே மாதிரி டு லீட், somebody is not all, it's not everybody's cup of tea or coffee. So அதான் இங்க சொல்லும் பொழுது, தென் சுபத்ரா when she listened about this, அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதம் பண்ணலன்னா சூரிய அஸ்தமனத்திற்குள் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொன்னதை கேட்டு சுபத்ரா போய் கிருஷ்ணரிடத்தில் புலம்புறாள். புலம்புனா நீ இன்னும் கவலைப்படாத, தான் சொல்லிட்டானே உன் புருஷனே சொல்லிட்டானே, வேற கிருஷ்ணா நீயே எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டானா இல்லையா, நீ ஏன் கவலைப்படுற, எல்லாவற்றையும் நீ என்கிட்ட விட்டுடு, நானே பார்த்துக்கிறேன். சி ஒன் சைடு அபிமன்யு, ஷி லாஸ்ட் ஜஸ்ட் ஹர் ஓன் சன். இப்பதான் அபிமன்யு 13வது நாள் அபிமன்யு போயிருக்கு, 14வது நாள் அர்ஜுனனும் போனா என்ன ஆகும் அப்படி. Then she just pleads. Then there are certain things, Lord does it. Then there are certain things Lord allows it to happen. சில விஷயங்கள் அபிமன்யு he did not interfere. அங்க நிறைய கேள்விகள் எல்லாம் அர்ஜுனன் கேட்பான். அப்ப அவ்வளவுலாம் என்னால இப்ப விளக்கமாக சொல்லிட்டே போக முடியாது. கிருஷ்ணா நீ இருந்தமான்னு, ஏன்னா அபிமன்யுக்கு பேர் வச்சதே அவர் தான். அப்படின்னா எல்லா சம்ஸ்காரங்களும் அபிமன்யுக்கு பண்ணி வச்சதே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா நீ இருந்தமான்லாம் கேட்பாரு. பட் என்ன பண்ண முடியுமோ அதை, அதர் certain things Lord will do. Certain things according to the destiny, Lord will allow it to happen because he himself is bound by his own law. நம்ம குருதேவரே சொல்வாரு, see even I am bound by the rules and regulations of Chinmaya Mission சொல்வாரு, because I have created. See நானே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாண்ட முடியாது. அதே மாதிரி you don't worry, I will take care. See from here on there are very esoterical incidences which is very very difficult to comprehend. Only Lord alone can do it. It is not
ஆர்டினரி பீப்புள் செய்ய முடியாதது. அது ஒரு மகா யோகிகளாக இருந்தால், ரொம்ப ஞானம் படைத்தவர்கள் அதை செய்ய முடியும். ஸோ Krishna thinks of the whole night. The beauty is Krishna did not sleep. On 13th day night, கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் தூங்கவே இல்லை. தென் he again goes to Arjuna's palace. இப்ப நீ தூங்கு, நாளைக்கு ரதத்தை ரெடி பண்ணிட்டு அவன்ட்டு போயிட்டானா இல்லையா, நேர என்ன பண்ணுவார், அர்ஜுனனுடைய அரண்மனைக்கு போய் அர்ஜுனன் உட்கார வச்சுட்டு தென் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹி புட்ஸ் ஆல் தர்பைகளை எல்லாம், நீட்ட தர்பைகளை எல்லாம் அடுக்கி வச்சு தர்பப்புல்லெல்லாம் அடுக்கி வச்சு அர்ஜுனனுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வா, உன்னுடைய காண்டீபத்தை கொண்டு வா, உன்னுடைய அஸ்திரங்களை கொண்டு வா, உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வா. அந்த தர்பையை சுற்றி அர்ஜுனனுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்த அர்ஜுனனுக்கு ஒரு திரையம்பக மந்திரம், ஒரு ருத்ரருடைய மந்திரம், அது பகவானே உபதேசம் பண்ணியிருக்கிறார். கிருஷ்ணரே அவருக்கு வந்து ஒரு ருத்ரம் பண்ணி, நீ இன்னைக்கு ராத்திரி யூ ஷுட் இன்வோக் ருத்ரா. See, it is not in our hands. See, we need ருத்ராஸ் இன்டர்வென்ஷன். ருத்ரருடைய உதவியே நமக்கு வேண்டும். அதனால என்ன பண்றாரு, he himself sits. அங்க ருத்ரருக்கு எங்க போறது அப்படின்னு கிருஷ்ணரே என்ன பண்றாரு அப்படின்னா, உட்கார்ந்து எனக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு என்னையே ருத்ரரா பாவிச்சுக்கோன்னு. ரொம்ப கஷ்டம் அர்ஜுனனுக்கு அவர் ருத்ரரா பாவிக்கிறது. பண்ணி நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு பலி அப்படின்னு நிவேதனம் தான் அங்க இருக்கு. தட் நிவேதனம் மீன்ஸ் ருத்ரருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி நீ எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணரை உட்கார வச்சு ஒரு ருத்ர பூஜை அர்ஜுன் வந்து செய்யறாரு. அர்ஜுனன் செஞ்ச உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, நல்லது அப்பா, இப்ப நீ நிம்மதியா போய் தூங்கு, இப்ப உன் வேலை முடிஞ்சது அப்படி, நீ ருத்ர பூஜை பண்ணிட்டே உன்னுடைய வேலையை முடிஞ்செடுத்தா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு அவர் சொல்றாரு, எல்லா விதத்திலும் மங்களம் உண்டாகட்டும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியா போய் நீ தூங்குன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய அரண்மனைக்கு கிருஷ்ணர் வர்றாரு. அப்படி See, even though he is Lord, நான் எப்பவும் சொல்றேன் பகவான், see, he knows know how to handle every situation, and he also knows what is going to happen. என்ன நடக்க போறதுங்கிறதெல்லாம் கூட பகவானுக்கு தெரியும். But the beauty always is how it is going to unfold is always a mystery. See, they know what is going to happen, but how the whole event will unfold, எப்படி நடக்கும் என்ன, I think Srishti in its holds a tremendous mystery. சிருஷ்டிக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் கிருஷ்ணரே அன்னைக்கு ராத்திரி சொல்றார், தஸ்யாமிரஜன்யா மத்தியே து பிரதிபுத்தோ ஜனார்தனக ஸ்மிருத்வா பிரதிஜ்ஞாம் பார்த்தஸ்ய தாருகம் பிரத்யுபாஷத. தஸ்யாம் ரஜன்யா மத்தியே, இந்த மிட் நைட், அர்த்த ராத்திரியில பிரதிபுத்தோ ஜனார்தனக அப்படின்னு விதவுட் ஸ்லீப்பிங், தூங்காம என்ன கண்களை எல்லாம் முழிச்சுண்டு ஸ்மிருத்வா பிரதிஜ்ஞா பார்த்தஸ்ய, அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். அந்த பார்த்தனுடைய பிரதிஜையை மனதில் நினைத்து கொண்டு தாருகன் இது சேரியட்டர், கிருஷ்ணருடைய சாரதி தாருகனை கூப்பிட்டு, தாருகா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியும் சொல்றாரு. நாளைக்கு சாயங்காலத்திற்குள்ள ஜெயத்ரதனை கொல்றேன்னு இவன் ஒரு பெருசா எல்லாரும் எதிர்க்கையும் தனியா பிரதிஜையை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரதிஜையை பண்ணிட்டார். ஏன்னா துரோணர் சாதாரணமானவர் கிடையாது. துரியோதனன் will put all the pressure on துரோணாச்சாரியா. இந்த பிரதிஜை, அர்ஜுனனுடைய பிரதிஜை நடவாதபடி எவ்வாறாவது கௌரவர்கள் எல்லோரும் முயற்சி செய்யப்படுவார்கள். துரோணரால் பாதுகாக்கப்படக்கூடிய ஜெயத்ரதனை அர்ஜுனனால் வெல்ல முடியாது. தட் மீன்ஸ் வாட், பிஃபோர் சன்செட் வெல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இமேசே தட் எனக்கு சமமா ஒண்ணும் இல்லை, பட் ட்ரூத் இஸ் தேர் இஸ் சம்திங் கால்டு reality. Therefore, he says, I have to do something. The Lord says, நாம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஏதோ நமக்கு நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி கவலைப்படுறவர்கள் யாராவது இருப்பார்கள். அப்படி சம்திங் ஹேப்பன்ஸ் டு us, they are going through this problem, something happened to them, என்ன பண்ணணும் அப்படி. Some people behind the scene, என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. யாரெல்லாம் நமக்காக பிரார்த்தனை பண்ணி கொள்கின்றார்கள் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஹியர் சி, அங்க அவன் நிம்மதியா தூங்குறான். Here there are beautiful slokas, but if you recite all these slokas,
very difficult to finish Mahabharata. But then I will tell you some of the slokas. See, his love for Arjuna, அர்ஜுனனிடத்தில் அவருக்கு இருந்த ஒரு அபரீதமான ஒரு பிரியத்தை நாம வந்து இங்க பார்க்கலாம். நகி தாரான் மித்ராணி ஞாத்தயோ நஜ பாந்தவம் கச்சித் அந்நிய பிரியதரக குந்திரி புத்திரான் மமார்ஜுனாத். இந்த உலகத்துல என்னுடைய மனைவியோ, என்னுடைய மக்களோ, என்னுடைய புத்திரர்களோ, என்னுடைய சுற்றத்தார்களோ, என்னுடைய சொந்தமோ பந்தங்களோ, கச்சித் அந்நியக பிரியத்தரக குந்திரி புத்திரான் மமார்ஜுனார், அர்ஜுனனை போன்று, குந்தி மகன் அர்ஜுனனை போன்று பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே கிடையாது. என்னுடைய மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட அர்ஜுனனை போன்று பிரியமானவர்கள் எனக்கு கிடையாது. அனர்ஜுனமிமம் லோகே முகூர்த்தம் அபிதாருக உதீக்ஷித்தும் ந சக்தோகம் பவிதா ந ச தத்ததா. ஒரு முகூர்த்தம் கூட அர்ஜுனன் இல்லாத இந்த உலகத்தை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாதுங்கிறார். I can't even imagine, even for a moment, if Arjuna lives, even I may not exist in this world. அதனால அர்ஜுனுக்கு முன்னாடியே போயிடுறாரு பாருங்க. மகாபாரதத்துல கூட அர்ஜுனனுக்கு முன்னாடியே போயிடுவாரு. ஏன்னா அர்ஜுனன் இல்லாத இந்த உலகை என்னால் என்ன பண்ண முடியாது. See, the Guru also feels about their disciples that way only. But then அந்த சிஷ்ய லட்சணங்கள்லாம் இருக்கணும் நமக்கு. அர்ஜுனன் இடத்தில் அந்த பக்த லட்சணங்கள் எல்லாம் அர்ஜுனன் இடத்தில் அதெல்லாம் இருந்தது. Therefore Lord also feels the same way. அதனால்தான் ஸ்வோ நிரக்ஷந்து மே வீரியம் த்ரயோ லோகா மகாஹவே தனஞ்சயார்த்தே சமரே பராகாந்தஸ்ய தாருக. Therefore all the three worlds tomorrow they will see my prowess. உலகங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாளை அர்ஜுன நிமித்தமாக, அர்ஜுனனுக்காக நான் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் எல்லோரும் பார்ப்பார்கள். Therefore tomorrow I am not going to spare anybody. Whoever comes in between, அர்ஜுனனுடைய பிரதிஜையை முறியடிக்க வேண்டும் என்று யார் எதிர்த்து வருகின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒன்றுமில்லாமல் வீழ்த்தி விடுவேன் சொல்லி என்ன பண்ணுவார். அதனால சொல்றார், எஸ்தம் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி. யாரெல்லாம் பாண்டவர்களை வெறுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் என்னை வெறுக்கின்றார்கள். எஸ்தம் ச அனு ச மம அனு. யாரெல்லாம் பாண்டவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னையே நேசிக்கின்றார்கள். இது சங்கல்பதாம் புத்தியா. திஸ் இஸ் மை சங்கல்பம். சரீரார்த்தம் மமார்ஜுன. இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட். அர்ஜுனா என்னில் சரிபாதிங்கிறார். சரீரார்த்தம் மம அர்ஜுன். அர்ஜுனன் வந்து என்னில் சரிபாதி. நரநாராயணர்கள், they are not two. It is the same power appearing as நர அண்ட் நாராயணன். அதனால அவன் என்னுடைய சரீரத்தில் ஒரு பாதி. அதனால போ, அவன் வேற எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறான். ஏன்னா அற்புதமான ரதத்தை எல்லாம் ஏற்படுத்தும் தாருக, நீதான் எனக்கு உதவி செய்யணும். போ, இன்றைக்கு இரவு முடிந்ததும் ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்தில் ஒரு உத்தமமான ரதத்தை bring the best chariot available in creation. நீ எங்க தேடி பிடிப்பியோ, யாரு கை காலில் விழுவியோ தாருக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. You have to go and get me the wonderful chariot. ஒரு உத்தமமான ரதத்தை கொண்டு வந்து, ரொம்ப சர்வ ஜாகிரதையோடு நீ என்ன பண்ணணும், ஒரு ரதத்தை கொண்டு வந்து முதல்ல நிறுத்து. And you take all my weapons also. Don't underestimate. எனக்கு என்னுடைய பிரதிஜை எல்லாம் தெரியும். நான் அவங்க பிரதிஜை மாதிரி கிடையாது. எப்ப பிரதிஜை பண்ணணும்னு தெரியும். If it is required, I can break all. என்னுடைய பிரதிஜை எல்லாம் என்னாலேயே உடைத்துக் கொள்ள முடியும். See, I am not bound by any laws or I am not bound by any rule. If it is required, I will fight it. See, ultimately, what is more important is, dharma is more important than individual. See, தனி மனிதர்களுடைய இந்த சத்திய பிரமாணங்களை எல்லாம் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு, தர்மம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? அதனால ஐ எம் நாட் ஒரீட். என்ன கதா கௌமோதகம், கௌமோதகம்ங்கிற என்னுடைய கதை எடுத்து அந்த ரதத்துல மறக்காமல் வயம். திவ்யாம் சக்தி, திவ்யமான என்னுடைய சக்தியை அங்க, சக்தினா சக்தி வெப்பன், சக்தியை அங்க வயம். சக்கரம் மறந்துடாது, அதுதான் என்ன சக்கரம். தனு ஸ்வரா ஆரோக்கியவை ரதசூத சர்வ உபகரணானி சட். டேக் ஆல் மை அசசரிஸ். என்ன ஏதோ வெறும் வண்டி ஓட்டுறவன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. டேக் ஆல் மை வெப்பன்ஸ். டுமாரோ வித் ஆல் தி வெப்பன்ஸ் ஐ வில் கோ. அதனால அர்ஜுனனுடைய துக்கத்தை, அர்ஜுனனுடைய கோபத்தை
ஒரு பகலில் இன் ஒன் டே, டுமாரோ சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ள ஏன்னா என்னால என்ன முடியுமோ ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரொடெக்ட் அர்ஜுனா. எவ்வாறாவது செய்த அர்ஜுனனை முழுமையாக நான் கௌரவர். அதுதான் அந்த ஸ்லோகம் கைவர்த்தக கேசவகன்னு அந்த இதுல சொல்றோமே கீதா தியான ஸ்லோகத்துல. ஏன்னா கைவர்த்தக அந்த பாண்டவர்களை எல்லாம் அந்த கிருஷ்ணர் ஒருத்தரே என்ன பண்ணார் அப்படின்னா கை தூக்கி விட்டார். See, in this world, if Lord decides, if Lord makes a sankalpa, then what is not possible? Everything is possible. So therefore, I always say that. So if it is a guru, he is not different from Ishvara. In my case, the guru is not different from Ishvara. If you completely surrender to them all the time, we think about them. What is not? Why we should worry about one-time food? They give us what we want. நமக்கு தேவையானது என்னன்னு அவர்களால பார்த்து அவர்களுக்கு கொடுக்க முடியாது. Why we should worry about anything when we all the time remember about the Lord? In this whole world, there is worthy of remembering, worthy of worship is only Lord. So we should, that is what Arjuna's, the whole entire story. சொன்ன உடனே என்ன பண்றாரு, நீங்க ரதத்தை எடுத்துட்டு சரியா வந்துடணும். இங்க நிறைய ஸ்லோகங்கள். There is something very interesting incident, but then 10 நிமிஷத்திற்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல. But if I take 5 more minutes, you will wait, because if I take that, then I have to complete it. See, at the time when he was preparing all these things, இதெல்லாம் இது நடந்துட்டே இருக்கும் பொழுதே அப்ப அங்க குந்தி குந்தி புத்திரஸ்து தம் மந்திரம் ஸ்மரன் நேவ தனஞ்சய பிரதிஜாமாத்மனோ ரக்ஷாம் முமோக அச்சிந்திய விக்ரமக. அட் த சேம் டைம் போய் தூங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன வரல அப்படின்னா, அர்ஜுனனுக்கு தம் மந்திரம் ஸ்மரன் ஏவர். இவர்களெல்லாம் தம் மந்திரம்னா துரியோதனன் முதலியவர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார்கள். எவ்வாறாவது ஜெயத்ரதனை பாதுகாக்க முயற்சிப்பார்கள். அதே நேரத்தில் என்னுடைய பிரதிஜையை வேற நான் காப்பாற்றணும். சரி, என்னதான் பகவான் இருக்கிறாருனால நம்மளுடைய முயற்சியும் இருக்கிறதா இல்லையா? அதனால முன்னாடி அச்சிந்திய அவிக்ரமக. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மோகம் அடைந்தது. So he was overpowered by little sorrow. Tam dushokena samtaptam swapne kapivaradhrajam asasada mahateja dhyayantam garudadvajaha. See, these are slokas are very tricky, very difficult to understand also. At that time, il swapne irukku. See, there is a word, swapne means in his dream. At the same time, என்ன வருது, ஆசசாத மகாதேஜா தியாயந்தம் கருடத்வஜக. மெடிடேஷன் இருக்கு, தியாயந்தம்னு இருக்கு, ஸ்வப்னேன்னு இருக்கு. So it is neither sleep nor it is maybe. So he was in the state of அது முழுமையான தூக்கமும் இல்லை, அதே நேரத்தில் அது முழுமையான தியானம். But we should only think that he was just meditating. When he was meditating in his meditation, அர்ஜுனனுடைய தியானத்துல he says that Garudadvajaha Mahateja Asasada. He saw the mighty Lord, the Narayana himself. Krishna was seen by him when he was meditating. See, this is how we should take, because there are two words, Swapanena irukku, Dhyayantamnu irukku. So this is not actually happened. இது வந்து பிசிக்கலா நடந்தது கிடையாது. The incident, subsequent incidences which I am going to narrate, அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே it is a kind of a vision. அதனால சில நேரம் நம்ம தியானத்தில் சில நேரம் கனவு இருக்கும், ஆனா அது கடவுளுடைய காட்சியா இருந்தா அது கனவுன்னு சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் சின்ன 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 குறிப்புகள். அதனால தென் ஹி சீஸ், பார்த்தா என்ன, திடீர்னு பார்த்தா லார்ட் அப்பியர்ஸ் பிஃபோர் ஹிம், கிருஷ்ணர். பட் நமக்கு நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படியே நேரில் நடக்கிற மாதிரி இருக்கு. உடனே அர்ஜுனன் என்ன, எப்போதுமே கிருஷ்ணர் வந்த உடனே அர்ஜுனன் எழுந்துக்குவானா இல்லையா? அந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னு என்ன பண்றாரு, அர்ஜுனன் எழுந்து கிருஷ்ணருக்கு பண்ண வேண்டிய மரியாதையெல்லாம் பண்ற. பட் இட் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிஸ் ஓன் விஷன் நடந்துட்டு இருக்கணும். அப்ப கிருஷ்ணர் வந்து கேட்கிறார், மன விஷாத மனப்பார்த்த கிருதா காலோகி துர்ஜேக. ஏன் அர்ஜுனா எப்படி நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிறது? காலம்ங்கிறது யாராலையும் ஜெயிக்க முடியாது. கால சர்வாணி பூதானி ஏச்சதி பரே விதோ. காலம்ங்கிறது எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியது. அதனால நீ எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். எத்து காரியம் பவே காரியம் கர்மனா தத் சமாச்சார்.
ஒன்னால என்ன பண்ண முடியுமோ, எந்த ஒரு காரியத்தை ஒன்னால் செய்து முடிக்க முடியுமோ அந்த காரியத்தை மட்டும் நீ செய், மற்றதையெல்லாம் காலத்தில் விட்டு, காலத்தினுடைய கைகளில் விட்டு விடு. யூ ஜஸ்ட் பர்ஃபார்ம் யுவர் கர்த்தவிய கர்மத்தை சொல்றாரு இல்லையா, நீ உன்னுடைய கர்மங்களை எல்லாம் செய், அதனால நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா ஜெயத்ரதன் விஷயத்துல இப்படி ஒரு பிரதிஜை நான் செய்து விட்டேன், அந்த பிரதிஜை பொய்யாகும் பொருட்டு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். That is a kind of a dialogue is going on, but then according to me it is completely it is a vision. நமக்கு கனவுங்கிறது ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டே இருக்குமா இல்லையா, அது ஒரு முகூர்த்தம் கூட இருக்காது. அதே மாதிரி இங்க அவனுடைய தியானத்துல கிருஷ்ணர் வர்றார், என்னன்னு கேட்கிறார், நீ ஜெயத்ரதனை கொல்லக்கூடிய பிரதிஜையை நீ காப்பாத்தணும்னு சொல்ற. அப்ப கிருஷ்ணர் சொல்ற, அப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஜெயத்ரதனுடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்கு. பார்த்த பாசுபதம் நாம பரமாஸ்திரம் சனாதனம் ஏன சர்வான் மிருதய தைத்தியான் ஜக்னே தேவோ மகேஸ்வரக. அதனால பரமேஸ்வரர் இடத்தில் ஒரு அஸ்திரம் இருக்கிறது, பாசுபதி அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கிறது. அந்த அஸ்திரம் வேற யாரிடத்திலும் கிடையாது. அந்த அஸ்திரத்திற்கு மகிமை, அதனுடைய மகிமைக்கு சமமாக எதுவுமே கிடையாது. அவர் ஏற்கனவே உனக்கு ஒரு முறை அந்த அஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு அவர் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறார். சத்தியம் பண்ணாரா இல்லையா? அவர் இந்திரகீலத்துல அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த வேட ரூபத்துல ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது கடைசியில பாசுபதி அஸ்திரம் தரேன்னு சொல்லியிருக்கிறா இல்லையா? அதனால யூ ரிமெம்பர் தட் தம் தேவம் மனசா தியாத்வா ஜோஷமாசஸ்வ தனஞ்சய ததஸ்தஸ்ய பிரசாதத்வம் பக்தக பிராப்சிசி தம் பகத். நவ் யூ ரிமெம்பர் தட் ருத்ர. அவர் ஏற்கனவே போறதுக்கு முன்னாடி ஒரு ருத்ர பூஜை பண்ண சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது பண்ண சொன்னதான் நமக்கு இதெல்லாம் நடக்கிறது பாருங்க. Therefore, because of that, he gets this vision. அதனால உனக்கு நிச்சயம் பாசுபதி அஸ்திரத்தை ருத்ரர் கொடுப்பார். நீ ருத்ரரை நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, ருத்ரரை நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இதெல்லாம் தியானத்திலேயே அவனுக்கு நடக்கிறது. நீங்க தியானம்னு எடுத்துக்கலாம், ஸ்வப்னம்னு எடுத்துக்கலாம், பட் தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங். அடுத்த முகூர்த்தத்துல அவன் ருத்ரரை தியானம் பண்ற அடுத்த முகூர்த்தத்துல பார்த்த he sees himself. தன்னை கிருஷ்ணர் ரெண்டு பேரும் எங்க பார்க்கிறா? அப்படியே ஆகாயத்துல பார்க்கிறான். Both of them are just transcending this earth. Then they are just moving towards beautiful descriptions. நான் உங்களுக்கு அப்படியே தொட்டு தொட்டு சொல்லிட்டே போறேன். But if you see, really read all the description, அழகா இருக்கும். புண்ணியம் ஹிமவத பாதம் மணிமந்தம் ச பர்வதம் ஜோதிபி சமாகீர்ணம் சித்தச்சாரண சேவிதம். எல்லாரும் சித்தர்கள், சாரணர்கள், எல்லா குபேரர்கள், யக்ஷர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கைலாய பர்வதம். ஒண்ணு பிசிக்கலா இருக்கக்கூடியது, பட் இவர்கள் பார்க்கக்கூடிய கைலாய பர்வதம் இது மட்டும் இல்லை, அது சிருஷ்டியில இருக்கக்கூடிய அந்த கைலாய பர்வதம். அதையெல்லாம் பார்த்து அந்த கைலாய பர்வதத்திற்கு என்ன பண்றாரு? he goes along with கிருஷ்ணா. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நேர கைலாய பர்வதத்திற்கு போறார்கள். எந்த கைலாய பர்வதத்தில் பார்வதியோடு ருத்ரர் இருக்கின்றார்கள் அங்க. see they are going, see he is having this vision. அங்க போன நயனானாம் சகஸ்ரஸ்ச விசித்ராங்கம் மகோஜசம் பார்வத்யா சகிதம் தேவம் பூதசங்கைச்ச பாஸ்வரை. அப்படியே பூத கணங்களோடு பார்வதியோடு அப்படியே ஜொலிக்கக்கூடிய அந்த ருத்ர பகவானை, அந்த சிவனை பார்வதியோடு என்ன பண்றாங்க? கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் அந்த கைலாயத்தில் தரிசனம் செய்கின்றார்கள். தரிசனம் செய்த வாசுதேவஸ்து தம் திருஷ்டுவா ஜகாமக்ஷர சாக்ஷிதிம். சாட்சாத் வாசுதேவர் அந்த ருத்ரமூர்த்தியினுடைய சிவனுடைய பாதங்களை தொட்டு வணங்குகின்றார் இருக்கு. இதுல ஒண்ணும் இல்லை, இப்படிதான் இருக்கணும். ஆல் செட் அண்ட் டன் அவர் மகாதேவர். கிருஷ்ணர் இந்த பூலோகத்தில் ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறதால அவர் இதனால ஏதோ ஒரு குத்தம்னு நினைச்சுக்க வேண்டாம். அவர் அப்படிதான் வியாசர் எழுதியிருக்காரு. அப்படி தம் திருஷ்டுவா ஜகாம சிரசாட்சிதம் அப்படின்னு தன்னுடைய தலையால் கிருஷ்ணரே என்ன பண்ணார்? சிவனையும் பார்வதியையும் வணங்கி பார்த்தேன்னு சக தர்மாத்மா, நீ விழுந்து கும்பிடு, கிருகான் பிரம்ம சனாதனம்னு சொல்றது. இந்த ருத்ரருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கிறது, நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. உடனே இந்த ரெண்டு பேரையும் பார்த்து இவங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, இந்த ரெண்டு பேரும் ஒரு சேர பார்த்தோன்னு அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொல்ல ஸ்வாகதம் பவு நரஸ்ரேஷ்டம் உத்திஷ்டேதாம் கடக்லமோ அப்படின்னு. ப்ளீஸ் கெட்டப் யூ ஷுட் நாட் டு நீங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. உத்திஷ்ட எழுந்துருங்க, ஸ்வாகதம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு மை பேலஸ் ஆஃப் தி மை அபோர்ட். அப்படி என்னுடைய லோகத்திற்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கின்றீர்கள். கிஞ்சவா ஈப்சிதம் வீரோ மனசக க்ஷிப்ரம் உச்சதாம். வாட் எவர் த டிசைர் தட் யுவர் மைண்ட் ஹோல்ட்ஸ் இட்,
ப்ளீஸ் ரிவீல் தட் டிசைர் டு. ஸோ உங்களுடைய மனதில் என்ன ஆசை இருக்கின்றதோ அதை நீ செய்யலாம்னு உடனே உடனே என்ன பண்ற, கேளு கேளுங்கிறார் கிருஷ்ணர். கேளு கேளு. ரெண்டு பேரும் ருத்ரமே சொல்லியிருப்பார்கள் போல இருக்கு. சொன்ன உடனே அப்ப என்ன பண்றார், தென் ஹி லுக்ஸ் அட் ஹிம். பியூட்டி பாருங்க. அர்ஜுன் அங்க பார்த்தா முதல் நாள் இரவு ஒரு ருத்ர பூஜை பண்ண சொன்னாரா இல்லையா, அது நிஜமா பண்ண சொன்னார். இது கனவுலையோ இல்ல தியானத்திலேயோ நடக்கும். அந்த ருத்ர பூஜையில பகவானே எப்படி உட்கார்ந்து இருந்தார் ருத்ரர் மாதிரி. ருத்ரர் இல்ல, அதனால எனக்கே நீ அலங்காரம் பண்ணி, எனக்கே சந்தனவை குங்குமம் பை, ருத்ரருக்கு பண்ண வேண்டிய நைவேதனத்தை பலி எனக்கே கொடுத்துட்டோம்னு அர்ஜுனன் நிச்சயப்பட்டான். எந்த ஒரு நைவேதனத்தை, எந்த ஒரு பலியை கிருஷ்ணருக்கு ருத்ரராக நினைத்து கொண்டு செய்தானோ அதே நைவேத்தியத்தை பகவான் சிவன் பார்த்தானாம். இங்க இருக்க எந்த ஒரு நிவேதனம், வாட் வாஸ் ஆஃபர்ட் டு ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த சேம் நிவேதனம், அந்த நைவேத்தியத்தை எங்க பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா ருத்ரருடைய அருகில் பார்த்தது. ஐயோ, இது 2 in 1, இது ரெண்டு வேற வேற இல்லை. ஆக்சுவலி எது கிருஷ்ணரா இருக்கிறதோ அதுதான் ருத்ரர், எது ருத்ரரோ அதுதான் கிருஷ்ணர். இந்த ரெண்டு வேற வேறன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். வில்லிபுத்திரர் கூட இது ரொம்ப அழகாக எழுதுவார். பட்டு எவ்வளவு சொல்றது, கண்ணன் மேல் அணிமலர் அனைத்தும் காய் கணல், வண்ணன் மேற்கண்டலும் மனம் கடிப்புறா, எண்ணின் மேல் 2 என இலது என்று அவ்விரல் அண்ணல் மேனியின் பொழுது அருந்தினான் அரோன். அழகான கவிதை தான். கண்ணன் மேல் அணிமலர், இங்கேயாவது வியாச சொல்லும் பொழுது அந்த நைவேத்தியத்தில் சொல்லிட்டு விட்டுட்டார் அப்படி. ஆனா வில்லிபுத்திரர் சொல்லும்போது கண்ணன் மேல் அணிமலர் அனைத்தும் காய்கள், என்னென்ன பூவெல்லாம் கிருஷ்ணர் மேல அவன் போட்டிருந்தானோ வண்ணன் மேற்கண்டலும் அந்த பூ ஒண்ணு கூட இன்னும் வாழாமல், ஒண்ணு கூட மிஸ் ஆகும். இங்க ஒரு சிவ பூஜை பண்ணும்போது ஒரு பூவை நம்ம இங்க போட்டோம்னா நாம ஏதோ இங்க போடுறோம்னு நேரம் அதை எங்க போய் எடுப்போம் அப்படின்னா அது நேரம் இங்க போடுவோம். சிவாய நமக, மகேஸ்வராய நமக, சம்பவே நமக, பினாக்கினே நமகன் ஒரு பூ இங்க போட்டோம்னா அது நேரம் எங்க போய் விழும். This is our faith. This is our belief that will go and touch only the feet of the Lord. அது பகவான் அந்த மலர் வாடாமல் எங்க போகும், பகவானுக்கு போயிடும். அது எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. எண்ணின் மேல் 2 எனது இலது என்று அவ்விரல். எண்ணில் இஃப் யூ திங்க் அபவுட் இட், 2 என இலது. இந்த 2 பேரும் என்ன கிடையாது, இது 2 பேரே கிடையாது. ருத்ரர் வேற கிடையாது, கிருஷ்ணர் வேற கிடையாது. அண்ணல் மேனியும் புலகு அருப்பின் அருவ பார்த்து 2 பேரையும் மாறி மாறி பார்க்கிறான். ஏன்னா கிருஷ்ணரையும் ருத்ரரையும் பார்த்து பார்த்து என்ன பண்ற, ஒரே புலகாங்கிதத்தை அர்ஜுனன் அடைந்தான். அடைந்த உடனே அப்ப என்ன வேணும்னு ருத்ரர் கேட்ட உடனே அவன் சொல்றான், தத்து அபூஜ்ய மனசா கிருஷ்ணம் சர்வம் ச பாண்டவக இச்சாமியகம் திவ்யம் வஸ்திரம் நித்திய பாஷத சங்கரம். கிருஷ்ணரே மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த சங்கரரிடத்தில் எனக்கு பாசுபதி அஸ்திரம் வேண்டும் அப்படின்னு நான் கேட்ட உடனே, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இதுதான் வேண்டிதான், கீழே பூஜை பண்ணும்போது அதுதானே வேணும்னு நினைச்சீங்க, அதனால எனக்கு தெரியும். ஸோ யூ போத் கோ. இங்க போனீங்கன்னா கைலாயத்துல வெளியில ஒரு அற்புதமான ஒரு தடாகம் இருக்கும். இதைதான் நான் இந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன். அமர்நாத் போறதுக்கு முன்னாடி இந்த சேஷன் ஆகுங்கிற, when I saw that, I only remembered these incidents. It instantly came to my mind. If you go, அந்த தடாகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, I have kept a beautiful bow and arrow. ஒரு அற்புதமான ஒரு அம்பும் வில்லும், அதான் பாசுபதி அஸ்திரம். இட் இஸ் ஜஸ்ட் கெட் இன்சைட் தட், அந்த தடாகத்தில் இருக்கிறது. யூ ஜஸ்ட் கோ அண்ட் பிரிங், அந்த அம்பையும் வில்லையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்றாரு. உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இந்த கைலாயத்திற்கு கூடிய அந்த அற்புதமான தடாகத்திற்குள்ள போய் பார்த்த, அங்கே அப்படி ஒண்ணு நேரடியாக அம்பும் வில்லும் இல்லை. ததஸ்தோ தக்ஷரோ கத்வா சூரிய மண்டல சந்நிபம் நாகமந்தர்ஜலே கோரம் தத்ருஷே அர்ஜுனாச்சுதோ. அந்த அர்ஜுனன் பார்த்தா ஒரு கோரமான சாதாரணமான நாகம் இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு நாகம். அதெல்லாம் இப்ப சொன்னா ஒரு மாசம் தூக்கம் வராது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஒரு 100 பிறகு எழுந்திருக்க மாட்டோம். He sees a snake in that, அந்த தடாகத்துல. விதியம் சாப்பரம் ஞாகம் சஹஸ்ர சிரேஷம் வரும். இன்னொரு பார்த்தா அது அதை விட இதெல்லாம் ஒரு தலையோட இருக்கு, இன்னொன்னு பார்த்தா 1000 தலையோட. இதெல்லாம் நான் சேஷன் நாகுன்னு சொன்னேன்.
ஆயிரம் தலைவர் என்ன இருக்கா, இன்னொரு ஒரு நாகம் வமந்தம் விபுலா ஜுவலா தத்ருஷே அக்னி வர்ச்சசம் அப்படின்னு அக்னிகளை கட்டி கொண்டு, ஏன்னா வமனம் விபுலா அப்படின்ட்டு பாய்சனஸ் அதுல அதனுடைய வாயில இருந்து அவ்வளவு விஷஜுவாலைகளோட பார்த்தாலே எல்லாம் அது கிருஷ்ணார்ஜுனர்கள்ங்கிறதால மயங்கி விழல. போன வாரம் நான் மகாபாரதம் ஒரு 26 குழந்தைகளுக்கு நான் எடுத்துட்டு இருந்தேன். சொல்லிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒரு பாம்பு விழுந்தது கிளாஸுக்குள்ள. ஏன்னா அது அது பாம்பு எவ்வளவு நீளம் இருக்கு. ஜஸ்ட் எனக்கு முன்னாடி அந்த 26 குழந்தைகள் இருக்கிறாங்க, யூத் விழுந்தது. ஐ டேக்கன் தி வீடியோ ஆஃப் இட். அது அந்த வீடியோ அது விழுந்தது. இதெல்லாம் நான் அதுக்குதான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இனிமே பாம்பை பார்த்து ஆஸ்திகாய நமகன் சொல்லுங்க. நான் ஆஸ்திகாய பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் they were just then Swamiji was also there. I said you all just go about it. So it will not harm us. It has fallen. இங்கிருந்து விழுந்திருக்கு. அது அழகா பார்த்தா நீட்ட அந்த குருதேவுடைய படம் ஒரு பெரிய ஆல்டர் இருந்தது. He just went behind. I have taken everything. There is a video. Just it went behind that Gurudev video. வெளியில போய் என்ன சைலண்டா என்ன எடுத்து just went outside. ஐ வாஸ் திங்கிங் ஈவன் டு அது இவ்வளவுக்கு அது பெரிய நாகப்பாம்பெல்லாம் இருக்காது, அது சாரப்பாம்பா தான் இருக்கும். சாரப்பாம்பு ரொம்ப விசேஷம்னு சொல்வாங்க. பட் இட் இஸ் சச் எ ஹியூஜ். அதை பார்த்த உடனே ஒரு நிமிடம் நமக்கெல்லாம் வந்து கொலை நடுங்கிடுறது. ஹியர் தே சா both of them, they saw such a huge serpents. உடனே கிருஷ்ணா said take that water silently. அர்ஜுனா அந்த ஜலத்தை எடு, அந்த ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் பண்ணி ருத்ரன் சொல்லு அப்படின்னு அந்த ஆச்சமனம் பண்ணி ருத்ரன் சொன்ன உடனே இந்த முகூர்த்தத்துல அது என்ன ஆயிடுறது அப்படின்னு இந்த போத் அந்த 2 சர்ப்பங்களும் they turned into a beautiful bow and arrow. ஸோ அதெல்லாம் அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்லாம் சாதாரணமான விஷயம். they are all presided over by பவர். உடனே அந்த அந்த தடாகத்திலிருந்து from the lake அந்த அஸ்திரத்தையும் அந்த அந்த வில்லையும் அம்பையும் கொண்டு போய் என்ன பண்றார்கள், கொண்டு போய் பகவான் ருத்ரமூர்த்தியினுடைய பாதத்துல, சிவனுடைய பாதத்துல சொல்றேன். Shiva stood. When Shiva stood, one form appeared, from the side of the Shiva. So அது வந்து நல்ல ஒரு பிரம்மச்சாரி, பார்க்கறதுக்கு நல்ல தேஜஸ்வியான ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல ஒரு ரூபம் சிவனிடத்துல இருந்து வெளிப்பட்டு, அது நல்ல இதான் ஓம் நமோ பகவதே ருத்ரா. நீங்க படிச்சீங்க ருத்ரம் படிச்சீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஜம்முன்னு என்ன பண்றது, அந்த பாசுபதி அஸ்திரத்தை அந்த மந்திரங்களோட எல்லாம் சொல்லி இட் வாஸ் ஸ்டார்ட். அந்த அஸ்திரத்தை எப்படி விடணுங்கிறத அது சிவனே என்ன பண்ற ஒரு ரூபத்தில் இந்த பிரம்மச்சாரிங்கிறது இட் ரிமைன் நீட்ஸ் ட்ரெமெண்டஸ் கண்ட்ரோல்ங்கிறதுக்காக. இட் இஸ் நாட் எல்லாராலையும் முடியாது. அதனால அதை இண்டிகேட் பண்றதுக்காக அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி இன்னும் அந்த அஸ்திர வித்தையை கற்றுக் கொடுத்து ஃபைனலி he puts that arrow into that lake only. திருப்பி அந்த அந்த இதற்குள்ளே என்ன ஆயிடுறது, அந்த அம்பும் வில்லும் அந்த தடாகத்திற்குள்ளேயே மறைந்து விடுகின்றதுன்னு என்ன அர்த்தம், தி நாலேஜ் இஸ் டிரான்ஸ்பர்டு. இப்ப இந்த பாசுபதி அஸ்திரம் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் வசமாயிடுது. இன்னும் whenever you remember, now it will appear. ஆனா அந்த மந்திரமும் உங்களுக்கு தெரியும், அது இங்க இருக்கும். அதனால அந்த கையில தான் எடுத்துட்டு போக மாட்டார்கள். பட் இஃப் இட் இஸ் ரிக்வயர்டு தென் எனி டைம் யூ ரிக்வயர். அதுக்கு சமமாக எந்த ஒரு அஸ்திரமும் கிடையாது. தட் இஸ் தி ஹையஸ்ட் வெப்பன். அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ், திஸ் வெப்பன் வாஸ் நெவர் யூஸ்டு பை அர்ஜுனா இன் த வார். அர்ஜுனன் வந்து இதை பயன்படுத்தவே இல்லை. அப்ப எதற்காக இந்த அஸ்திரத்தை வாங்கணும் அப்படின்னா, இந்த ஒரு அஸ்திரம் இருந்தால் எல்லா அஸ்திரங்களும் பயன். ஒரு காலத்துல சொல்லுவார்கள், ஹெட் மாஸ்டர் இருந்தா எல்லா வாத்தியாரும் பயப்படுவார்கள். ஒரு வாத்தியார் வந்துட்டா எல்லா பசங்களும் என்ன பண்ணுவார்கள், பயப்படுவார்கள் சொல்லுவோமா இல்லையா அப்படின்னு. இஃப் திஸ் அஸ்திரா இஸ் possessed, then all other அஸ்திரங்கள் கூட என்ன ஆகும் அப்படின்னு அது ஒரு பயம். ஏன்னா பாசுபதி அஸ்திரம்ங்கிறது சிருஷ்டியினுடைய சம்ஹாரம் செய்யறதுக்காக சிவனையும் பயன்படுத்துறது. when பாசுபதி அஸ்திரா இஸ் put, என்ன ஆகும், the entire creation will become bhasma. கிரியேஷனே பஸ்மம் ஆயிடும், எந்த லோகமுமே இருக்காது, சிருஷ்டியே இருக்காது. அதுதான் அதனுடைய மகத்துவம். சத்குரு சிவானந்தமூர்த்தி சொல்லும்போது இதுதான் எனக்கு சொன்னார். நான் அதை அவர்கிட்ட கேட்டேன். சொன்னார் பாசுபதி அஸ்திரம் பயன்படுத்தல, அர்ஜுனன் பயன்படுத்தல. ஏன்னா அந்த அஸ்திரம் விட்டா அது சிருஷ்டியே போயிடும். அது இட் இஸ் வீல்ட் ஒன்லி பை ருத்ரா. பட் தென் அந்த அஸ்திரம் இருக்கிறதால எல்லா அஸ்திரங்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஹி கெயின்ட் தட்.
அப்புறம் பார்த்தா then they came back to their own respective பேலசஸ் இடங்களுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ பை திஸ் டைம் அப்புறம் ஃபர்தரா இதெல்லாம் எங்க நடந்தது, இதெல்லாம் அர்ஜுனா தட் இஸ் நாட் டோல்டு. Then they come back to their own respective place. With that, the 13th day comes to an end. 13வது நாள் 14 நாள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி கரெக்டா காருகன் எப்படி வந்தா கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான ரதத்தை கொண்டு வந்து கிருஷ்ணர் முன்னாடி நிறுத்துறான். வாட் ஹேப்பன், ஹவு பிஃபோர் தி சன்செட், சூரிய அஸ்தமனத்திற்குள் எவ்வாறு ஜெயத்ரதன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். See in our next class. ஓம் பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.